இன்றைய பஞ்சாங்கம் மே 26, 2025 26/5/2025 தமிழ் விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் திங்கட்கிழமை. பரணி நட்சத்திரம் காலை 8:24 வரை, அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம். தேய்பிறை சதுர்தசி திதி மதியம் 12:13 வரை, அதன் பிறகு அமாவாசை திதி. சித்த யோகம் காலை 8 மணி வரை, அதன் பிறகு யோகம் சரியில்லை. கன்னி மற்றும் துலாம் ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று சர்வ அமாவாசை, கார்த்திகை விரதம், திதித்வயம். இன்று 2 திதிகள் இருப்பதன் காரணமாக திதித்வயம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி சுக்கிரன். இன்று பிற்பகல் 1:42 சந்திரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார். அதன் காரணமாக பிற்பகல் 1:42 வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு தட் இஸ் ஆஃப்டர் 1:42 PM துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. ராசி மற்றும் 2ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. இதுல மத்தியானம் 1:42 வரைக்கும் சந்திரன் உங்க ராசியில இருக்கிறதுனால நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இதனால உங்களுக்கு மன நிம்மதி, ஆரோக்கிய நிம்மதி, தெளிவான சிந்தனை, கொஞ்சம் கர்வத்தோடையும் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில சமயம் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல அடுத்தவங்களை அறிவார்த்தமாக மடக்குவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். மத்தியானம் 1:42 சந்திரன் 2ஆம் இடம் பயிற்சி ஆகிறாரு. தேய்பிறை சந்திரன் 2ஆம் இடத்துக்கு போறதுனால சில தேவையற்ற விமர்சனங்கள் அல்லது வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவீர்கள். அடுத்தவங்க பேர்ல விமர்சனத்தை வைப்பீங்க, ஆனா அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். இன்று இரவுக்கு மேல உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில அல்லது உடன்பிறப்புகள் வழியில பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருந்தாலும் அதை பற்றிய சிந்தனையிலிருந்து வெளிவருவீர்கள். அதனால உங்களுக்கு மனசுல இனம் புரியாத குதூகலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை சம்பந்தமாக இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலையில நீங்க சாதகமான பலன்களை எடுப்பீர்கள். முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும், சாதகமா முடிவெடுப்பீங்க. ஆனா அதே சமயம் மத்தியானம் 1:30 மணிக்கு மேல வீண் வார்த்தைகளை வெளிப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா உங்களுக்கு வீக் பாயிண்டே உங்களுடைய வார்த்தைகள் தான் இன்னைக்கு. அதனால கவனமா இருந்துக்கோங்க. அறிவுபூர்வமாக பேசுவதோடு நிறுத்தி கொள்வது நல்லது. ஆனா அடுத்தவங்களை காயப்படுத்துறதோ அடுத்தவங்க கிட்ட கேள்வி கேட்கறதையோ இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தன்னம்பிக்கையோட செலவு பண்ணுவீங்க, பணம் வந்துருங்கிற தைரியத்துல. அதுக்கேற்ற மாதிரி மத்தியானம் 4 மணிக்கு மேல பண வரவு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயம் இன்று வீண் வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தினால் உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தியாகும். உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுவதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. குறிப்பா உங்களுடைய தந்தை விஷயத்துல, உடன்பிறப்புகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். ஆனா குழந்தைகளுக்கு நிறைய அறிவுரை கொடுப்பீங்க. அதனால கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுறது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில தந்தை வழியில அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல அரசியல் துறை எதிரிகளால் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கு. ஆனா உங்க பதவி எந்த விதத்திலும் பாதுகாக்கப்படும். அதனால பெருசா கவலைப்பட வேண்டாம். மத்தியானம் 1:30 மணி வரைக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். 1:30 மணிக்கு மேல திடீர்னு ஒரு பயம் வரும். அந்த பயம் காரணம் என்னன்னா, உங்களுடைய 2ஆம் இடத்துல சந்திரன் பயிற்சியா இருக்காரு, அதுவும் சூரியன் நட்சத்திர சாரத்துல. அதனால மன தடுமாற்றம் ஏற்படும். ரிஷப ராசி. மதியம் 1:42 வரை விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் 3ஆம் இடத்து செவ்வாய்க்கு நீச்சபங்க யோகத்தை ஏற்படுத்தி மன தைரியத்தை கொடுப்பாரு. சில சமயம் முன் கோபத்தை வெளிப்படுத்துவீங்க, சில சமயம் அடுத்தவங்களை உதாசீனப்படுத்தி பேசுவீங்க, எடுத்தெறிஞ்சு பேசுறது, இதெல்லாம் நடக்கும்.
ஆனால் எல்லாமே மத்தியானம் 1:30 மணி வரைக்கும் தான். 1:42 சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்கள் மனசில் இருந்த குரோதம், முன்கோபம், தடுமாற்றம் விலகி தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள். அதாவது நம்ம பண்ணுறது, பேசுறது, செயல்படுத்துறதெல்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத யோசனை வரும். அதே சமயம் சக பணியாளர்கள் அல்லது வாழ்க்கை துணை சம்பந்தமான சில விஷயங்களில் முன்கோபத்தை வெளிப்படுத்தி இதுநாள் வரை இருந்து வந்த கோபத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக பண வருமானத்தில் தடை ஏற்படும். வீட்டில் உங்கள் குழந்தைகள்கிட்ட நல்ல சந்தோஷமாக பேசுவீங்க. வெளியாள்கிட்ட பேசும்போது உங்களுக்கு கோபம் வெளிப்படும். அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் இன்னைக்கு அந்த கோபமான வார்த்தைகள் வருமானத்தில் ஒரு தொய்வை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அரசியல் துறை சார்ந்தவர்கள், உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க கிட்ட உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆனால் கொஞ்சம் தலையில் கர்வத்தோடு செயல்படுறீங்க. கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது நல்லது. தந்தையின் சொல் கேட்டு நடப்பது ஆதாயத்தை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் ஓரளவுக்கு தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பிடிவாத குணத்தை விடுப்பது நல்லது. பிடிவாதத்தோடு செயல்படுறதுனால, வரட்டு பிடிவாதத்தினால எந்த லாபமும் இல்லை. குறிப்பாக உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்களில் வரட்டு பிடிவாதத்தின் காரணமாக தடுமாற்றங்கள் அல்லது பண விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிற்பகல் வரை உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இளைய சகோதரர்களுக்காகவோ வழக்கு சார்ந்த விஷயங்களுக்காகவோ செலவுகள் ஏற்படும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். ஆனால் அதே சமயம் மத்தியானம் 1:42 மேல் சந்திரன் ராசிக்குள்ள வரும்போது சூரியனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திலோ தாயாரின் தேவைகளையோ பூர்த்தி செய்வதன் மூலமாக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி, லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் பிற்பகலுக்கு மேல் விரயஸ்தானத்துக்கு வரதுனால உங்களுக்கு குடும்ப சார்ந்த தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் செலவுகள் ஏற்படும். இந்த மத்தியானம் 1:42 வரைக்கும் சந்திரன் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி செவ்வாய்க்கு நீச்சபங்க யோகத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கடனை பைசல் பண்ணுறதுக்கும் அந்த கடனை திருப்பி வாங்குவதற்கும் முயற்சி எடுத்து வெற்றி வாகை சூடுவீர்கள். தனலாபம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளுக்காக மதியத்துக்கு மேலே நற்செய்திகள் வந்து செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் மூத்த சகோதரர்கள் வழியில் சில தேவையற்ற மனஸ்தாபங்கள், வார்த்தை விரயங்கள், வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. மத்தியானத்துக்கு மேலே தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக தந்தையிடமோ அல்லது தாயாரின் உறவினர்களிடமோ வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டி மகிழ்வார்கள். தொலைத்தொடர்புகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதாவது ஃபாரின்லேருந்து ஏதாவது நியூஸ் வருதுன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனால் செலவையும் கொடுக்கும். அதனால செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். உடன்பிறப்புகளின் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நற்செய்தியை தரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே உங்களுக்கு சுப செலவுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள், நீங்கள் இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால் உங்களுடைய திருமணம் சார்ந்த செலவுகள் அல்லது திருமணம் சார்ந்த கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. நீண்ட நாட்களாக உங்களுக்கு நட்பு ரீதியாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். கடகராசி, ராசிநாதன் தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சஞ்சாரம் பண்ற இந்த நாள் உங்களுக்கு அமோக வெற்றியை தருகின்ற சிறப்பான நாள். பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவீர்கள். அரசாங்க அதிகாரிகள் உங்களை பாராட்டி மகிழ்வார்கள். அரசு அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் அரசியல் துறை சார்ந்தவர்களாலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். சில நண்பர்களின் தவறுகளை திருத்துவதற்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள். அதனால மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அதே சமயம் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மத்தியானத்துக்கு மேல அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள்.
ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்துக்கு தேவையான செலவுகள் ஏற்பட்டு உடல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. சொத்து ரீதியாக வழக்குகள் ஏதாவது இருந்தது, தகராறு பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது நிலத்தில் ஏற்கனவே முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பண வரவு சார்ந்த விஷயங்களில் அல்லது நிலம் விற்பனை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. மத்தியானம் 1:42 வரைக்கும் முன்கோபத்தினால எந்த விதமான பாதிப்பும் இல்லை. வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அதீத லாபம் ஏற்படும். ஆனால் தேவையில்லாத பேச்சுக்களை பேசி மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே 1:42 மேலே உங்கள் கௌரவத்தை விட்டு கொடுக்குற மாதிரி சில விஷயங்களில் ஈடுபடுவீங்க. ஆனால் அந்த கௌரவம் காப்பாற்றப்படும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அலுவலக ரீதியாக உங்களுக்கு முதலீடுகள் செய்யறதுக்கோ அல்லது வேலை விஷயமாக வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடனை அடைப்பதற்குண்டான உதவிகளும் கிடைக்கும். சில சமயம் நீங்க கடன் வாங்குவீங்க, ஆனா அந்த கடன் வாங்குறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதனால உங்களுக்கு எதிரிகள் அடங்குவார்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரிய வெற்றி ஏற்படும். பெரிய மனிதர்கள் தொடர்பின் மூலமாக உங்க வியாபார விஷயத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றி அடைவீர்கள். வியாபாரத்துல முதலீடு பண்றதுக்கு உண்டான உதவிகள் கிடைக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றி கிடைத்து அதன் காரணமாக, அதாவது மேல் படிப்புக்கு சீட் எங்கேயாவது காலேஜ் சீட், யூனிவர்சிட்டி சீட், ஃபாரின் சீட் கிடைக்கணும் அப்படின்னா அது சம்பந்தமான செய்திகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பிற்பகலுக்கு மேல் கடல் கடந்த பயணம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சிம்ம ராசி. 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற இந்த நாளில் உங்களுக்கு காலை வேளையில, அதாவது மத்தியானம் 1:42 வரைக்கும் மனசுல இனம் புரியாத தடுமாற்றம் இருக்கும், முன்கோபம் இருக்கும். வீண் பேச்சுக்களின் மூலமாக இளைய சகோதர சகோதரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு செயல்படுவீர்கள். தந்தை வழியில மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே மத்தியானம் 1:42 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 1:42 சந்திரன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய தாய் வழியில சில ஆலோசனைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தமாக இருந்த தடுமாற்றங்கள் விலகும். மேலதிகாரிகள் மேனேஜ்மெண்ட் கூட ஒரு சின்ன மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே ரீகன்சைல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த பதட்டம் குறைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு, வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்று மதியத்துக்கு மேலே வேலை சம்பந்தமான நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை முதலே ஒரு விதமான தடுமாற்றத்திலிருந்து வெளிவரும் சூழ்நிலை அமைத்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்களே காலையில் எழுந்திருக்கும் போது மனசுல ஒரு விதமான தடுமாற்றம், கோபம், எரிச்சல் இருக்கும். குடும்பத்தை நினைச்சு கவலைப்படுவீங்க. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்தை நினைச்சு கவலைப்படுவீங்க. வீடு மனை மாற்றம் அல்லது வீடு மனை கட்டுவது போன்ற விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமையில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காலையில உங்க வீடை பத்தி கவலை இருக்கும். மத்தியானத்துக்கு மேல அந்த வீட்டுக்கு தேவையான முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலமாக இடமாற்றமோ அல்லது நீங்க தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கோ வாய்ப்பை ஏற்படுத்தும். சொந்த வீடு வாங்கறதுக்கு முயற்சி எடுப்பவர்களுக்கு இன்று தடுமாற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஏன்னா ப்ரொஃபஷனல் எனிமிட்டினால உங்களை அலைய வைப்பாங்க உங்களுடைய ஆப்போனண்டோட ஆட்கள். அதனால உங்களுக்கு தடுமாற்றம், நேர விரயம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மத்தியானத்துக்கு மேலதான் சூதானமா செயல்படுவீங்க. அது வரைக்கும் பொறுமையா இருக்கிறது நல்லது. இன்னைக்கு எந்த ஒரு வேலை எடுத்தாலும் இழுபறி நிலைமை ஏற்படும். எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வார்த்தை தடுமாற்றம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியத்துக்கு மேல தன்னம்பிக்கையோடு செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க வகையில அல்லது மேலதிகாரிகள் வகையில அல்லது உங்க தந்தை வகையில நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்கள் மூலமாக, அதாவது உங்க அரசாங்க அதிகாரிகள் வகையிலையோ
இல்லை உங்கள் மேல் அதிகாரிகள் வகையிலையோ இல்லை தந்தை வகையிலையோ உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக இடமாற்றத்திற்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு உங்களுடைய தந்தை வழியில் ஆலோசனைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். கன்னி ராசி, இன்று பிற்பகல் 1:42 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் எந்த முக்கிய அலுவல்களையும் அந்த நேரத்தில் வச்சுக்கிறது தவிர்ப்பது நல்லது. நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அந்த சமயத்தில் ஈடுபட்டீங்கன்னா தவறான செயல்பாடுகள் மூலமாக பண இழப்பையோ உங்களுடைய வார்த்தைகளினால் தடுமாற்றமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மத்தியானம் 1:45 மேலே சந்திரன் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சியாகும் பொழுது அந்த பாக்கியாதிபதி உச்சமாக இருப்பதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். விரக்தி மனப்பான்மையிலிருந்து விலகி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தந்தை வழியில் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு தந்தை விஷயத்தில் நீங்கள் பெருசாக ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா அவர்கிட்டேருந்து திட்டோ அடியோ வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலை வேளையில் தந்தையின் ஆரோக்கியத்தினால மனக்கவலை இருக்கும். மத்தியானத்திற்கு மேலே அவருடைய ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வேலை சம்பந்தமாக அல்லது உங்களுடைய படிப்பு அல்லது உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்பட்டு பண விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கௌரவ குறைபாடினால் மன சஞ்சலம் அதிகரிக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் வீண் வாக்குவாதம், அது கூட பிறந்தவங்களா இருக்கலாம், கூட பிறந்த அக்காவாக இருக்கலாம், இல்லை அண்ணனாக இருக்கலாம். அதே சமயம் குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இவர்களால் ஏற்படுமான்னு கேட்டால் அவர்களால் இல்லை, அவர்கள் சொல்லும் வார்த்தைகளால் நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. அதனால் தடுமாற்றம் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் இன்று மனஸ்தாபம் அல்லது மனக்கவலை அதிகரிக்கும். அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தமாக எந்த விதமான பாதிப்பும் இல்லை. கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட தான் மனஸ்தாபம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யாத ஒரு தவறுக்கு உங்களை குற்றம் சாட்டி பேசுவார்கள். அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுனால செய்யாத தப்புக்கு சுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். செய்யாத ஒரு வார்த்தை, செய்யாத ஒரு வேலை அல்லது சொல்லாத ஒரு வார்த்தைக்கு பொறுப்பேற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மேல் அதிகாரிகள் சற்று பிடிவாத குணத்துடன் செயல்பட்டு உங்களை எரிச்சல் படுத்துவாங்க. இன்னைக்கு யாருக்கிட்டையும் அனாவசியமாக வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா மத்தியானம் வரைக்கும் செவ்வாய் நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால உங்கள் கௌரவத்தை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் மத்தியானத்துக்கு மேலே தவறான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உங்கள் மரியாதை இழப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி, சப்தமஸ்தானத்தில் சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் உங்களுக்கு தசமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு நீச்சபங்க பலனை கொடுக்கிறார். அதனால் அலுவல் ரீதியாக எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் மத்தியானம் 1:42 சந்திராஷ்டமம் துவங்கிறது. அஷ்டமஸ்தானத்துக்கு ரிஷபராசிக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறார். பொதுவாக சந்திரன் அஷ்டமஸ்தானத்துக்கு போனால் மனக்குழப்பம், வார்த்தை குழப்பம், உறவுகளிடம் வார்த்தைகளால் சங்கடத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உறவுகளால் ஏற்படாது. வேலை விஷயமாக நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்மறையாக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு தேவையில்லாத அட்வைஸை கொடுப்பாங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பீங்க, அறிவார்த்தமாக செயல்படுவீங்க, அறிவுபூர்வமாக பேசுவீங்க. எல்லா விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 10 பேர் இதில் உங்கள் மேனேஜ்மெண்ட்லேருந்து உங்கள் டைரக்டரோ, உங்கள் மேனேஜரோ, இல்லை உங்கள் ஜென்ரல் மேனேஜரோ யாரோ ஒருத்தர் உங்களை கூப்பிட்டு, உங்கள் விபியோ உங்களை கூப்பிட்டு 10 பேர் இதில் அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதை சீரியஸாக எடுத்துக்காமல் அதை நியாயமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தின் காரணமாக, தவறான வார்த்தை பிரயோகத்தின் காரணமாக உங்களுக்கு கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மரியாதை தடுமாற்றம் ஏற்படும். அதே சமயம் பண விவகாரங்களில் திடீர் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொடுக்க வேண்டிய பணத்தையே 2 தடவை கொடுப்பீங்க. அதனால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை விஷயமாக வெளியூர் பிரயாணங்களின் போது பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது. இன்று மேலதிகாரிகள் உங்களை வேணும்னே சீண்டி பார்ப்பாங்க. வேண்டாத விஷயத்துக்கு, ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு உங்களை வாயை பிடிச்சி வம்புக்கு இழுத்து அதுக்கப்புறமா வலுவில் சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. மேனேஜ்மெண்ட்டில் உங்களை பற்றி தப்பாக இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அலுவலக ரீதியாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். இதில் பத்தாவதுக்கு தாயாருடனும் மனஸ்தாபம் அல்லது தாயாரின் ஆரோக்கிய குறைபாடு காரணமாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல வீண் விரயங்கள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குடும்பத்துல பிரச்சனை, குடும்பத்துல குறிப்பா வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் அல்லது வாழ்க்கை துணையின் பெற்றோரின் ஆரோக்கியம் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும். மருத்துவ ரீதியான செலவுகளால் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, எனக்கு எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, உறவுகள் எனக்கு சப்போர்ட் இல்லைன்ட்டு புலம்பக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. உடன்பிறப்புகளின் பிடிவாத குணம் அல்லது குருட்டுத்தனமான தேவையற்ற விஷயங்களுக்கு தடுமாற்றமான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உங்களுக்கு அவர்களால் பாதிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகள் மூலமாக எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். விருச்சிக ராசி 6 மற்றும் 7ஆம் இடங்கள்ல சந்திரன் இருப்பது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும், வளர்ச்சியை தரும், புதிய நண்பர்களின் அறிவுரை கிடைக்கும், புதிய நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாக வேலை ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த பதற்றங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை பத்தி தப்பா பேசினவங்க அத்தனை பேர்த்து முகத்திலையும் கரிபூசும் யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மரியாதை உயர்வு ஏற்படும். ஆனால் இருந்தாலும் ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் பொறுமையா இருங்க. ஏன்னா செவ்வாய், ராசிநாதன் செவ்வாய் நீச்சமா இருக்காரு. அதனால உங்களுக்கு என்னதான் நீங்க நல்ல நிலைமையில இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகள் விமர்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஜூன் 6க்கு அப்புறம் தான் உங்களுடைய விமர்சனங்கள் உங்களுக்கு சாதகமா மாறும். அது வரைக்கும் பொறுமையா இருக்கிறது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும், கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்க ஆரோக்கியம், உங்களுடைய குடும்பத்தாரின் ஆரோக்கியத்தில் இருந்த செலவுகள் குறைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். பிற்பகலுக்கு மேல நண்பர்களால் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுவதற்கும் நண்பர்கள் வாழ்க்கை துணையின் ஆலோசனை மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக இருந்த எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். அதனால மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளை பற்றிய கவலைகளில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். அதனால குழந்தைகளை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற காரணத்தினால நண்பர்களோடு பொழுதை கழிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்தும். அறிவுபூர்வமாக செயல்பட்டு அரசாங்க விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்களை களைவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தியானம் 1:30 மணி வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் நீச்ச பங்கமாகிறதுனால எப்பேற்பட்ட சிக்கலையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் இருக்கு. ஆனால் மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு. அந்த நீச்சஸ்தானத்துக்கு இடம் கொடுத்த சந்திரன் உச்சஸ்தானத்துக்கு போனாலும் அந்த இடத்துல அவருக்கு பவர் கம்மியாக இருக்கு சூரியனோட சேர்றதுனால. அதனால உங்களுக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்கிறதுல தடுமாற்றம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை நண்பர்கள், அதே மாதிரி பெண்கள் சார்ந்த வியாபாரம் பண்றவங்க, எதிர்பாலினத்தவர்கள் சார்ந்த பொருட்களை வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் இன்று லாபம் அதிகரிக்கிறதுக்கும் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் நட்பு விஷயத்துல அல்லது உங்களுக்கு புதுசா வந்திருக்கிற நண்பர்கள் விஷயத்துல சற்று எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. அவர்களால் உங்களுக்கு உங்களுடைய மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசி மூத்த சகோதரர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களைவதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை விஷயமா உங்களுடைய எதிரிகளின் தொல்லை இருக்கும். எதிரிகளின் செயல்பாடுகள் உங்களுடைய கௌரவத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் இருக்காது. உங்கள் கௌரவத்தை தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தும். மரியாதை குறைவு, மூத்த சகோதரர்களின் செயல்பாடுகளின் மூலமாக உங்களுக்கு முன்கோபம் போன்ற விஷயங்கள் ஏற்படும். குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ், இது வெளியில் இருக்கிறவங்களாலையும் ஏற்படும் அல்லது வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களாலையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. அதே சமயம் பிற்பகலுக்கு மேலே சந்திரன் 6ஆம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். எதிரிகள் யாருன்னு கண்டுபிடிச்சுக்கிறதுக்கோ அல்லது எதிரிகளுடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனிக்கிறதுக்கோ அதன் மூலமாக உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களை பாதுகாத்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லாமல் இருந்தாலும் இன்னைக்கு அவசரப்பட்டு எந்த விதமான உடலுக்கு ஒவ்வாத உணவு வகைகளையோ அல்லது சில புதுசாக ஏதாவது பொருள் வந்திருக்கு அதை வாங்கி வீட்டில் வைக்கலாம், அது ஏதாவது இதை ஸ்ப்ரெட் பண்ணும் அதை ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை எதையும்
அவசரப்பட்டு வீட்டுக்கு கொண்டு வராதீங்க. அதே சமயம் பெட் அனிமல்ஸ் வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அவர்களுடைய பிடிவாத குணத்தை விலக்கி அவர்களுக்கு அறிவுரை சொல்லி அதன் மூலமாக காரிய சாதனை செய்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூத்த சகோதரர்களும் உதவிகரமாக செயல்படுவார்கள். ஆனால் மத்தியானம் 1:42 மேலே வீண் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் கடன் அடைக்காமல் வீண் செலவுகள் குழந்தைகளுடைய தேவைகளுக்காகவோ அல்லது குழந்தைகளின் பிடிவாத குணத்திற்காகவோ செலவுகள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தும், செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்களுடைய வியாபார விஷயத்தில் நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை லேண்டு சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் உங்களுடைய மரியாதை சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கணும். எதிரிகள் பலம் பெறுகிறார்கள். என்ன காரணம்னா செவ்வாய் நீச்ச பங்கமாக இருக்கார் 1:42 வரைக்கும். அதனால் உங்களுக்கு அவர்களால் ஆதாயம் அல்லது கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தந்தைக்கு உண்டான மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதே சமயம் மத்தியானம் வரைக்கும் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மத்தியானம் 1 மணிக்குள்ளார. 1 மணிக்கு மேலே அப்படின்னா தந்தையுடைய ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன் இந்த குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களின் ஹெல்த்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. மகர ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற இந்த நாளில் உங்களுக்கு வேலை நிமித்தமான பதட்டம் அதிகரித்து அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள். உங்களுடைய தசமஸ்தானாதிபதி உச்சமாக இருக்காரு. அதனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா தொழில் விஷயத்தில் உங்களுக்கு கை ஓங்கும். ஆனால் அது உங்களுக்கு பதட்டத்தை கொடுக்குமே தவிர ஈஸியாக முடிய வேண்டிய விஷயத்தை கூட பதட்டமாகி சிக்கலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். அதே சமயம் வியாபார விஷயமா அரசாங்க பதவி விஷயமா உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட இருக்கிறவங்களை நம்பி, அதாவது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்க, உங்களுடைய ஸ்டாஃப், உங்களுடைய எம்ப்ளாயீஸ், இவங்க யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. மத்தியானத்துக்கு மேலே அவர்களால் உங்களுக்கு செலவுகள் அல்லது பண விரயம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். அவங்கக்கிட்ட நீங்கள் இன்றைக்கி ரொம்ப அதிக பிரசங்கித்தனமாகவோ இல்லை அதிகாரத்தனமாகவோ பேசினீங்கன்னா அதனால் உங்களுக்கு மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே, அதாவது 27ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மேலே உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அந்த குழந்தைகளிடம் பிடிவாதத்தை விட்டு கொடுப்பது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக தாய் வழி சொத்து அல்லது தாயார் வழியின் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்களுடைய தாயாருக்கு தாயார், அதாவது தாய் வழி பாட்டி, அவர்கள் சொத்து உங்களுக்கு கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் வேலை விஷயமா உங்களுக்கு சக பணியாளர்களின் செயல்பாடுகள் வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் இன்றைக்கி அதை வெளியில் காட்டிக்காமல் செயல்படுறது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசாங்க அதிகாரிகளை பார்க்குறதுக்கு போனீங்கன்னா நேர விரயம் ஏற்படும். உங்களை வக்காத்தை வச்சுருவாங்க. அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் உங்களை இரிட்டேட் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எந்த இடத்துலையும் உங்களை உணர்ச்சி வசப்படாமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. மத்தியானம் 1:42 வரைக்கும் மனநிலை சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதுசாக கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயமாக இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்திலோ குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்திலோ நல்ல முயற்சிகள் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது.
அதே சமயம் உங்களுடைய வீடு மனை மாற்றத்திற்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முயற்சி எடுப்பீர்கள், அதில் வெற்றியும் காண்பீர்கள். ஆனால் இது எல்லாமே நாளைக்கு காலைக்கு மேலே எடுக்கிறது நல்லது. இன்றைக்கி எந்த முடிவு எடுத்துடாதீங்க. நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணபாக்கிகள் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். வாங்குறதா இருந்தால் மே 29ஆம் தேதிக்குள்ளே வாங்கிடுங்க. சுக்கிர பயிற்சிக்குள்ளார சுக்கிர பயிற்சி ஆயிடுத்துன்னா உங்களுக்கு வருமான தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். அதே சமயம் புதுசாக கடன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக அரசாங்க அதிகாரிகளின் உதவிகள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். பிற்பகலுக்கு மேலே மத்தியானம் 1:42 மேலே சந்திரன் 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது அரசாங்க அதிகாரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேலதிகாரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். உங்களுடைய சக பணியாளர்கள் ஏற்படுத்திய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு இடமாற்றம் அல்லது வேலையில் ஒரு புதிய பொறுப்புகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று மதியத்திற்கு மேல் குழந்தை பாக்கியம் சம்பந்தமான நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகளை விலக்கி சந்தோஷத்தை தரக்கூடிய பண வரவுகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இளைய சகோதரர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உங்கள் கடந்த கால எதிரிகள் எப்போ சான்ஸ் கிடைக்கும், எப்போ டைம் கிடைக்கும், எப்போ இவங்களை கீழே தள்ளலாம் நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. மீன ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற இந்த நாளில் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். காலை 9 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ளார உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் அல்லது கடந்த கால நட்புகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்துவாங்க. அந்த 1:30 மணிக்கு 1:42 மேலே சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது எந்த நபர் உங்களுக்கு சிக்கலை கொடுத்தாரோ அந்த நபருடைய வாழ்க்கையினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வு, பெரிய மனிதர்களின் தொடர்பு, பண வருமானம், வியாபாரத்தில் முன்னேற்றம்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளின் விஷயங்களில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் குடும்ப விஷயத்தில் அடுத்தவர்கள் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. முடிந்தவரை குழந்தைகள் விஷயத்திலும் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் நீங்கள் பட்டும் படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக உங்களுடைய லாபங்கள் குறைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் மத்தியானம் 1:30 மணிக்கு மேலே பண வருமானம் இருக்குது. இன்று உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுத்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வருவதில் தாமதம் ஏற்படும். அதனால் சந்தோஷத்தை கூட நீங்கள் கர்டைல் பண்ணிப்பீங்க. அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. உடன்பிறப்புகள் விஷயத்தில் அல்லது வியாபார விஷயத்தில் உங்கள் கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இருந்த கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக மத்தியானம் காத்தால 9 மணிலேருந்து மத்தியானம் 1:42 உங்களுக்கு ஒரு தேவையற்ற நபரிடமிருந்தோ எதிரியிடமிருந்தோ தொலைபேசி அல்லது நேரில் சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்களை களைவதற்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூக சூழ்நிலை ஏற்படலாம். ஆனால் தவறான வார்த்தைகளை பேசினீங்கன்னா மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் அல்லது குழந்தைகளின் உதவியை நாடி செயல்படுங்கள். அதே சமயம் பண தேவைகள் அதிகரிக்கும். ஏன்னா வருமானம் குறைவு, செலவு ஜாஸ்தியாகுது. அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. மத்தியானத்துக்கு மேலே பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளின் உதவி ஓரளவுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபார வளர்ச்சிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். அதாவது படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிப்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ரிசல்ட் வரதுனால சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். நிலம் சார்ந்த வீடு சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகும். பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.